ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளில் பேசுகிற வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரும். எதை குறித்து நீங்கள் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை கொண்டு வருவார். இப்பொழுது உங்களுக்காக தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமை எங்கும் காணப்படுகிற வாழ்க்கையில் எத்தனை தீமை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எந்த தீமையும் செய்யாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு தீமை வந்தால் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் பாருங்கள். இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் குடும்பங்களுக்குள்ளே கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, வேலை ஸ்தலத்தில், கையின் பிரயாசத்துக்கு எதிராக, ஆவிக்கு வாழ்க்கையில், ஊழியத்தில் எங்கு திரும்பினாலும் தீமையை பார்க்கிறோம். தீமையான காலம். தீமை இன்றைக்கு எல்லா விதத்திலும் நம்மை தாக்குகிறது. நாம் யாருக்கு எந்த தீமை செய்யாவிட்டாலும் நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு என்ற மனுஷனுக்கு சொந்த சகோதரர்கள் அத்தனை தீமை செய்தார்கள். அவனை குழியில் தூக்கி போடப்பட்டு அவனை புறஜாதிகளுக்கு விற்று போட்டு அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிற சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு 13 வருஷங்கள் அவன் காத்திருக்கிறான். பாருங்கள், ஒரு நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் அவனை சகல தேசத்தின் அதிபதியாக, 2ஆம் அதிபதியாக மாற்றினார். எகிப்துக்கு முழுவதும் அவனை அதிகாரியாய் வைத்தார். பாருங்கள், அந்த நாட்களில் பஞ்சத்திலே அவன் சகோதரர்கள் இவனை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு இவன் தீமை செய்திருக்க முடியும், ஆனால் தீமை செய்யவில்லை. நன்மையை செய்துவிட்டு அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறவரையே எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு வந்த தீமை யார் மூலமாய் வந்தால் என்ன, எந்த சூழ்நிலை வந்தால் என்ன, அவர் தீமையை நன்மையாய் சரி கட்டுவார். சோர்ந்து போகாதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். இப்படி எனக்கு பண்ணிட்டாங்களே, இப்படி என் வாழ்க்கையை மோசம் போக்கிட்டாங்களே, இப்படி நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, இவ்வளோ இப்படியெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தீமையை கண்டு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டதை எண்ணி மனம் கலங்கி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நிச்சயம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு நன்மை சரி கட்டுவார். அது மாத்திரமல்ல, விதம் சொல்லுகிற தாவீதை சீமி என்ற ஒரு மனுஷன் தூஷித்து கொண்டே வருகிறான். தாவீதோ தன் பிள்ளைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்த தூஷணத்தெல்லாம் கேட்ட மனுஷன் தாவீது தெளிவாய் ஆண்டவரை நம்பி வார்த்தையை சொல்லுகிறான். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். பார்த்தீங்களா, காதுபட பேசுகிற தீமை, நிந்தனை, அவமானம், இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவன் அதை நன்மையாய் சரி கட்டுவார். சொந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் நிச்சயமாய் நன்மையை சரி கட்டுவார். கர்த்தருக்கு காத்திருங்கள். தாவீது காத்திருந்தான். பாருங்கள், அவன் ஒரு நாள் வந்தது, அவனை தேவன் சிங்காசனத்தில் உயர்த்தி எல்லா பக்கத்திலும் சமானத்தை கொடுத்தார். உங்களையும் கர்த்தர் இப்பொழுது தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார், உங்களை கரம் பிடிக்கிறார். உங்களுக்கு உண்டாயிருக்கிற தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு தான் சிலுவையில் எல்லா தீமையும் சுமந்தார். நமக்காக நன்மை என்ற விடுதலை, சுக, பலன், ஆரோக்கியம், ரட்சிப்பு, அன்பை கொடுக்கும்படி அவர் தீமையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். கவலைப்படாதீர்கள். இப்பொழுது ஜெபிப்போம். யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்தார்கள், எந்தெந்த விதத்தில் தீமை செய்தார்கள், எதையும் கலங்காமல் ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஜெபிப்போம். பரலோக பிதாவே, தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நன்மையாய் மாற்றுகிறவரே, இப்பொழுது ஜெபிக்க அத்தனை பேருடைய உள்ளத்தையும் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்துங்கப்பா. இவ்வளவு சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இந்த தீமைக்கு ஒரு மாற்று வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மாற்றி அமைத்து நன்மையை சரி கட்டும்படி ஜெபிக்கிறப்பா. கலங்கியிருக்கிற, வேதனையாக இருக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் இழந்து, சம்பாத்தியத்தெல்லாம் இழந்து, ஆண்டவரே குடும்ப உறவை இழந்திருக்கிற ஆண்டவரே, மற்றவர்கள் செய்த துரோகத்தின் நிமித்தம்
கணவன் துரோகம், மனைவி துரோகம், பிள்ளைகள் துரோகம், பெற்றோருடைய துரோகம், இப்படி பல விதத்தில் சொந்த பந்தங்களுடைய துரோகம், இதெல்லாம் நினைத்து நினைத்து கலங்கியிருக்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி நன்மையை சரி கட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி படுக்கை மாற்றும், பலவீனத்தை மாற்றும், கவலைகளை மாற்றும், இழந்ததெல்லாம் திரும்ப தருவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரை உமக்கு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்று முதல் காத்திருக்கட்டும். நன்மையை நிச்சயம் சரி கட்டுவார் என்று விசுவாசிக்கட்டும். அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தீமைக்கு நன்மை சரி கட்டுவார். மனம் கலங்காதிருங்கள்.